இந்த நாளும் கூட என்னோடு கூட எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். த புக் ஆஃப் எபேசியன்ஸ் சாப்டர் 5, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15, 16, 17 இந்த 3 வசனங்களின் அடிப்படையில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து விரும்புகிறேன். எபேசியர் 5, 15, 16, 17. ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளாதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எபேசு சபைக்கு சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஞானமுள்ளவர்களைப் போல நடந்து கொள்ளுங்கள். வாக் as a wise person என்கிற தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று பவுல் அங்கே சொல்கிறார். ஞானமாக நடக்க வேண்டும் என்கிற காரியத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். பாருங்க, இந்த எபேசு நிருபத்தில் நீங்கள் 4ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும் பொழுது பவுல் பல காரியத்தை சொல்லி இப்படிலாம் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுங்க நம்ம பார்க்கிறோம். நீங்கள் 4:1 வாசிக்கும் பொழுது அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாக நடக்கணும் என்று அவர் சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் புறஜாதிகளைப் போல நடவாமல் என்று அங்கே அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். புறஜாதிகளைப் போல நீங்கள் வீணான சிந்தையில் நடக்காதிருங்கள் என்று சொல்கிறார். என்னமாக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுங்க நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாக நடந்து கொள்ளுங்கள், கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சில விசுவாச கோட்பாடுகளை கொண்டது மாத்திரமல்ல, இட்ஸ் a லைஃப் ஸ்டைல். அது வாழ்க்கை முறையாக இருக்கிறது. Christianity is not merely a belief system, it is a lifestyle. இது வாழ்க்கை முறை. எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு அங்கே கற்றுத் தருகிறதை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய உலகம் இன்றைக்கு இருள் நிறைந்த வஞ்சகம் நிறைந்த ஒரு உலகமாக இருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் ஞானமாக நடக்க வேண்டும் என்று பவுல் அங்கே அறிவுரை சொல்ல பார்க்கிறோம். இங்கே ஞானமாக நடக்கன்னு சொல்லிட்டு 3 காரியத்தை அவர் வலியுறுத்துகிறார். ஒரு ஞானமுள்ள விசுவாசி எப்படி நடப்பான் என்று சொல்லி 3 காரியங்கள் அங்கே இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவதாக, a wise person walks circumspectly or carefully. ஒரு ஞானமுள்ள மனிதன் கவனமாய் நடப்பான். கவனமாக, எல்லாம் சொல்லுங்க, கவனமாக, கேர்ஃபுல்லா, சர்க்கம்ஸ்பெக்ட். அதை எப்படி நான் பின்னாடி சொல்றேன். இரண்டாவதாக, ஒரு ஞானமுள்ள மனிதன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வான். காலத்தை, a wise person redeems the time. காலத்தை பயன்படுத்துவான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். மூன்றாவதாக, ஒரு ஞானமுள்ள ஒரு மனிதன் இல்லாவிட்டால் எப்படி நடக்கும்னு சொன்னா, அந்த மனிதன் அவன் கர்த்தரின் சித்தத்தை உணர்ந்து அதன்படி நடப்பான். அல்லேலூயா. கர்த்தரின் சித்தத்தை உணர்ந்து கொள்வான். அங்கே போட்டிருக்கு, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். a wise person understands God's will. தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி வாழ்கிறவன் தான் ஞானமுள்ள ஒரு மனுஷன். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த 3 காரியத்தை தான் இந்த 3 வசனங்களிலிருந்து நான் உங்களோடு இன்றைக்கு நான் வலியுறுத்தி பேச விரும்புகிறேன். ஞானமாக நடக்க வேண்டும். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகள் மிகவும் ஞானமாக, ஏனென்று சொன்னால் நாம் வாழ்கிற உலகம் ஒரு வஞ்சனை நிறைந்த உலகமாக இருக்கிறது. பிசாசு எந்த நேரத்திலும் யாரையும் அவன் விழுங்கி போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். ஆகவே நீங்களும் நானும் ஞானமுள்ளவர்களைப் போல நடப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக இங்கே போட்டிருக்கு, கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து அப்படின்னு சொல்லி. NKJV என்கிற ஆங்கில மொழிபெயர்ப்பில் அங்கே போட்டிருக்கு வாக் சர்க்கம்ஸ்பெக்ட்லி அப்படின்னு போட்டிருக்கு. மற்ற மொழிபெயர்ப்புகளே கேர்ஃபுல்லி அப்படின்னு போட்டிருக்குது. சர்க்கம்ஸ்பெக்ட் அப்படின்னா என்ன, எப்படி நடக்கணும்னு சொன்னா, சர்க்கம்ஸ்பெக்ட் அப்படிங்கிற வார்த்தை சர்க்கம் சுற்றிலும் பார்த்து, சுற்றிலும் சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றிலும் அரவுண்ட்னு அர்த்தம். ஸ்பெக்ட்னா பார்க்கிறது, சுற்றிலும் கவனித்து பார்த்து கண் விழித்து நடக்கணும். அல்லேலூயா. கவனமாக, ஜாக்கிரதையாக, விழிப்புடன் நடக்க வேண்டும். சொல்லுங்க, கவனமாக, ஜாக்கிரதையாக, விழிப்பாக,
கண்ணை நல்லா திறந்து வச்சுட்டு நடக்கணும். கண்ணை மூடிக்கிட்டே நடக்கக்கூடாது, விழிப்புடன் நடக்க வேண்டும். Paul is calling the believers here to walk with their eyes wide open. நல்ல கண்ணை திறந்துட்டு என்ன இருக்குது சுற்றிலும், என்ன நடக்குது, எப்படி இருக்குது சூழ்நிலையை பார்த்து நம்ம நடக்கணும். ஏன்னு சொன்னால் பிசாசு நிறைய கண்ணியை வச்சிருக்கிறான். நம்ம பாதையில் நிறைய கன்னி வெடிகள் இருக்குது, கன்னிகள் இருக்கிறது, குழிகள் இருக்கிறது. ஆகவே தடுமாறி என்ன பண்ணிடக்கூடாது, குழியில விழுந்துடக்கூடாது, கண்ணியில போய் நம்ம மாட்டிக்க கூடாது. ஆகவே மிகவும் கவனமாக நடக்க வேண்டும். சர்க்கம்ஸ்பெக்ட்லி அப்படின்னா நல்லா கவனிங்க. இந்த கயிறுல நடக்கிறவங்களை பார்த்துருக்கீங்களா? டைட் ரோப் வாக்கர்ஸ் பார்த்துருக்கீங்களா? கயிறுல எப்படி ஒரு குச்சை பிடிச்சிட்டு அப்படியே எப்படி நடப்பாங்க, நடக்கிறத பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? டைட் ரோப் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, அதுல ஒரு அடி தவறா விழுந்துச்சா என்னது, பொத்துனே கீழே விழ வேண்டியதான். அப்போ எவ்வளவு கவனமாக ஒவ்வொரு அடியை நம்ம எடுத்து வைக்கணும் அதுல. அப்போ அதுதான் பவுல் இங்கே சொல்கிறாரு, கவனமாக பார்த்து நட. கண்ணை மூடிட்டு நடக்க முடியாது, கண் கட்டி நடக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அப்படி நடக்கக்கூடாது, நம்ம கவனமாக நடக்கணும். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனா, சில காம்பவுண்ட் வாலில் பார்த்தீங்கன்னா இந்த 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 கண்ணாடி வச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? கண்ணாடி துண்டா யார் ஏறி குதிச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இப்போ நிறைய கண்ணாடி துண்டுகள், கிளாஸ் ஸ்டட்டட் காம்பவுண்ட் வால்ஸ், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பூனை நடந்து போகுதுன்னு வைங்களேன். ஒரு பூனை நடந்து போகுது, எப்படி நடக்கும்? அப்படியே கச்ச கச்ச கச்சன்னு வேகமாக நடக்குமா? எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா என்ன பண்ண, காலில் என்ன குத்துறக்கூடாது, கண்ணாடி குத்துறக்கூடாது, ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்கிறது போல காலில் கண்ணாடி குத்துறக்கூடாது, கீழேயும் உளுந்துடக்கூடாது, எனது கீழேயும் உளுந்துடக்கூடாது, காலில் கண்ணாடியோ குத்துறக்கூடாது. அப்போ அவ்வளவு கவனமாக நடக்க வேண்டும். We are walking in a dangerous world. இன்னைக்கு ஒரு ஆபத்தான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுற்றிலும் சத்ருவுடைய கன்னிகள் இருக்கிறது, நம்மை சுற்றிலும் சோதனைகள் நிறைய இருக்குது, அநேக துருபதேசங்கள் இருக்கிறது. ஆண்டவர் கவனமாக நடந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், கவனமாக, கேர்ஃபுல்லா நடக்கணும். ஞானம் உள்ளவர்கள் கவனமாக நடப்பார்கள். இதுக்கு கீழே 2-3 குறிப்பை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, a wise person recognizes spiritual dangers. ஆபத்துக்களை, ஆவிக்குரிய ஆபத்துக்களை ஒரு ஒரு ஞானமுள்ள மனுஷன் அறிந்து செயல்படுகிறான். நீங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? 1 பேதுரு 5:8 சொல்ற வசனத்துல நீங்க மனப்பாடமா அறிந்திருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். என்ன சொல்லுங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் எதற்கு நாங்கள் தெளிந்த புத்தியா இருக்கணும்? ஏன் நாங்கள் விழித்திருக்கணும்? என்னது தெளிந்த புத்தி உள்ள? ஆங்கிலத்தில் பி சாபர் மைண்டட். சாபர் அப்படின்னா என்னது, தெளிந்த, நல்ல புத்தி தெளிஞ்சிருக்கணும். குடிகாரனுக்கு புத்தி தெளிஞ்சிருக்காது, என்ன எங்க இருக்கனே அவனுக்கு தெரியாது. அப்படி இருக்க கூடாது. சாபர் அப்படின்னா தெளிந்த புத்தியோடு இருக்கணும், விழித்திருக்கணும். ஏனெனில் பிகாஸ் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சிஸ்டர், பிரதர், உங்களை விழுங்கலான்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறானா? உங்களை சுத்தி சுத்தி வரானா? நீங்க ஒழுங்கா கண்ணை திறந்து பார்க்காத என்ன பண்ணுவான்? டபக்குன்னு விழுங்கிடுவான். ஏன்? உங்க எதிராளியாகிய பிசா எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். Satan is real. Temptations are real. Spiritual warfare is real. சாத்தான் நிஜமானவன், என்னமாக சோதனைகள் நிஜமானது, ஆவிக்குரிய போராட்டம் நிஜமானது. ஆகவே இங்க போட்டிருக்கு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக கவனமாக இருக்க வேண்டும். எங்க பாருங்க, இந்த ட்ராப் நிறைய வச்சிருக்கிறான் கன்னி. அந்த கண்ணியை பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், கண்ணியை பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணியா தெரியும். அதாவது இப்போ நீங்க பூனைக்கு என்ன வைக்கிறீங்க? பூனைக்கு இல்லை, எலிக்கு கண்ணி வைக்கிறீங்க. எப்படி வைப்பீங்க? எலி பொறி வச்சிருக்கீங்களா? அதில் என்ன வைப்பீங்க? உள்ள வடையா, தேங்காய் வைப்பீங்க, கருவாடு வைப்பீங்களா? எதாவது வைப்பீங்க, வச்சு அதை பிடிக்கிறதுக்கு. உங்களுக்கு அது கண்ணி. ஆனால் எலிக்கு எப்படி இருக்கும்? அட எவ்வளோ அற்பையா என்னை நேசிச்சு இந்த அம்மா, அந்த சகோதரி என்னது தேங்காய் வாங்கிட்டு போய் கடையில் எனக்குன்னு வச்சிருக்குது அப்படின்னு. இல்லாட்டா கருவாடு, இல்லாட்டா நீங்கள் சொன்ன மாதிரி வடையினே வச்சுக்கோமே, பாருங்க 10 ரூபா வடையை கொடுத்து எனக்காக வாங்கி தந்துருக்கு அப்படின்னு. அது ஒரு டைனிங் டேபிள் மாதிரி நினைக்கும். அது
ஆனா அது உள்ள போய் கடிச்சிட்டு உள்ள போகும்போது டபக்குன்னு சாத்துது பாருங்க. அப்போதான் எனக்கு அட பாவி இதுக்கு தான் வடைய வச்சியானுக்கு. அது ஆங்கிலம், a trap will never look like a trap until you are trapped. நீங்கள் அதில் மாற்ற வரைக்கும் அது கண்ணியாகவே தெரியாது. ஆகவே நமக்கு பிசாசு கொடுக்குற காரியங்கள்லாம் காட்டுற காரியங்கள்லாம் அது கவர்ச்சியாக தான் இருக்கும். ஆனால் அதில் கவனமாக இருக்கணும். இதில் என்ன ஆபத்து இருக்குது, இதை தொட்டா என்ன நடக்கும், இதை சாப்பிட்டா என்ன நடக்கும், இதை பார்த்து பாருங்க ரொம்ப கவனமாக. ஸ்பிரிச்சுவல் டேஞ்சர்ஸ் ஆர் தேர். நம்ம கவனமாக இருக்கணும். இதை பேசலாமா, இதை செய்யலாமா, இங்கே போகலாமா. we have to recognize spiritual dangers. பிசாசவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இரண்டாவதாக wise person guards his conduct. ஒரு ஞானமுள்ள மனிதன் நடையை சீர்தூக்கி பார்க்கிறான். வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீதிமொழிகள் 4:26 வாசிங்க. உன் கால்நடையை சீர்தூக்கி பார். உன் கால்நடையை எங்க காலை வைக்கிறேன்னு கொஞ்சம் பாரு. Ponder the path of thy feet அப்படின்னு போட்டிருக்கு. உன் கால்நடையை சீர்தூக்கி பார். அப்போ நீங்க எங்க போறீங்க, நீங்க என்ன பார்க்குறீங்க, நீங்க என்ன கேட்குறீங்க, நீங்க என்ன செய்கிறீங்க, இதெல்லாவற்றையும் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய கால்நடையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்ம பார்க்கிற காரியத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்ம கேட்கிற காரியத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். உன் வழிகள் எல்லாம் நிலை வரப்பட்டிருப்பதாக என்று போடப்பட்டிருக்கிறது. wise person does not drift spiritually. அவன் ஆவிக்குரிய ரீதியாக வழி விலகி போயிட மாட்டான். லோத்துடைய வாழ்க்கையிலிருந்து சிலவற்றை சொல்ற பாருங்க, எப்படி அவன் ட்ரிஃப்ட் ஆகி போறான் அப்படின்னு. எடுத்த ஒரே நாளில் சோதாமில் போய் மாட்டிக்கல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 படிகளில் வரான். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. முதல்ல பார்க்குறான் சோதோமை. சோதோமை பார்த்தவொடனே அது எப்படி இருக்குதா, எப்படி இருக்குதா, கண்களை ஏறெடுத்து, அங்கதான் ஆரம்பிக்குது. கண்களை ஏறெடுத்து சோதோமில் நீர்ப்பாய்ச்சலான சமவெளியை பார்க்கிறான். அது வளமானதா இருக்குது, விரும்பத்தக்கதாக இருக்குது. ஆகவே அதை பார்த்தவொடனே ஆண்டவரே எங்க அதை பார்க்கலாமா போகலாமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்காம தேவனுடைய வழிநடத்துதலை தேடுவதற்கு பதிலாக கண்ணுக்கு பிடித்ததின் அடிப்படையில் அவன் முடிவு செய்கிறான். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் தான் உலகத்தின் கவர்ச்சி. எப்பா அங்கே நல்ல சம்பளம் இருக்குது, எப்பா இது நல்லா கவர்ச்சியா இருக்குது, இது நல்லா கவர்ச்சியா இருக்குது என்று கவர்ச்சிகளினால் ஈர்க்கப்பட்டு முடிவுகள் எடுக்கிறாங்க. அங்கதான் ஆவிக்குரிய வீழ்ச்சிக்கு ஆரம்பமாக இருக்குது. கவர்ச்சியில் ஈர்க்கப்பட்டு தீர்மானங்களை எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. தேவ சித்தம் அறிய வேண்டும். அப்புறம் 13:12 பார்த்தீங்கன்னா 13:10 கண்ணோக்கி பார்க்கிறான். 13:12 பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 13:12 லோத்து அந்த சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். பார்த்தது மாத்திரமல்ல, இப்ப என்னத்தை போட்டான், கூடாரத்தை போடுறான். சோதோமுக்கு உள்ள இல்லை, எங்க போட்டிருக்கான், சோதோமுக்கு நேரே. சோதம் அந்த பக்கம் தான் இருக்குது. ஆனா சோதமை பார்த்து என்ன பண்றான், கூடாரத்தை எப்பா அதே பார்த்துட்டு போல ஒரு காலம் பார்த்தான். இப்போ டெய்லி காலையில் எழுந்திரிச்சுமோ பார்ப்போம், தூங்கும் போதும் பார்ப்போன்னு அங்கேயே கூடாரத்தை போட்டுட்டான். பாருங்க, இன்னும் குடியேறல உள்ள. ஆனால் திசை எங்க இருக்குது, சோதோமை நோக்கி. தி டைரக்ஷன், அவனுடைய பார்வை, அவனுடைய இருதயம் எல்லாம் எங்க போயிருச்சு, சோதோமுக்கு நேரே. அவனுடைய கூடாரம் சோதோமை நோக்கி இருந்தது. அது எதை காட்டுறதுன்னா அவனுடைய இருதயத்தின் நோக்கத்தை, அவனுடைய இருதயத்தினுடைய அந்த 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 திசையை அது காண்பிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படமான பாவம் வர்றதுக்கு முன்பாகவே இங்கே ஒரு சமரசம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மூணாவது 14:12 வாசித்தீங்கன்னா, கடைசி பகுதி வாசிங்க. இல்ல இல்ல அங்க பாருங்க, சோதோமிலே குடியிருந்தபடியால் என்ன போட்டிருக்கு. முதல்ல எங்க இருந்தா, சோதோம பார்த்தா. ரெண்டாவது சோதோமுக்கு நேர கூடாரம் போட்டா. இப்ப எங்க இருக்கிறா, இப்போ நம்ம எய்தாப்புல ஒரு ஸ்கூல் இருக்கு. இப்போ முதல்ல வந்து பாக்குறீங்க. ரெண்டாவது இந்த பக்கம் இருந்து ரோட்ல இருந்து அந்த பக்கம் கூடாரத்தை அதுக்கு நேரா போடுறீங்க. இப்போ ரோட கிராஸ் பண்ணி எங்க போயாச்சு, அங்க சோதோமுக்குள்ள போயாச்சு. சோதோமுக்குள்ள போயாச்சு. இங்க பாத்தீங்கன்னா இப்போ 14:12 he dwelt in Sodom போட்டிருக்கு. அங்கே போய் குடியேறிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கை முறையாக அது மாறிவிட்டது.
சோதமை கவனித்தவன் இப்பொழுது அவன் எல்லைக்குள்ளாக வாழ தொடங்கிட்டான். சிறிய சமரசங்கள் ஆரம்பத்தில் பாதிப்பில்லாது போல தோன்றலாம், ஆனால் அது படிப்படியாக அது பழக்கமாக மாறிவிடுகிறது. தேவனுடைய சத்தத்தையும் ஆவியானுடைய உணர்த்துதலையும் நம்ம தொடர்ந்து புறக்கணிச்சிட்டே இருப்போம்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆபத்தான இடங்களிலே சௌகரியமாக வாழ தொடங்கி விடுவோம். இப்போ முதல்ல பார்த்தா அதுக்கு நேராக கூடாரம் போட்டான், இப்போ எங்கே போயிட்டான்? சோதோமில் குடியிருக்கிறான். இப்போ 19:1 பார்த்தீங்கன்னா சோதோமில் பெரிய ஆள் ஆகிட்டான். இப்போ சோதோமில் 19 என்ன ஒன்று சொல்லுது, அங்கே என்ன போட்டிருக்குன்னா சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அப்படின்னா அந்த நகரத்தின் வாசல், தி கேட் ஆஃப் தி சிட்டி. அப்படின்னா அங்கே இப்போ அங்கே ஒரு தலைமைத்துவத்துக்கு வந்துட்டான். செல்வாக்கு சமூக அங்கீகாரத்துக்குள்ளாக வந்துட்டான். சமூக அங்கீகாரம், அதாவது நீங்க வாசல்ல ஒருத்தர் உட்கார்ந்துருக்க அப்படின்னா இட்ஸ் a place of leadership, it's a place of influence, it's a place of recognition. அங்கே he became an accepted member of Sodom society. அந்த சோதோமுடைய சமூகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவராக மாறிவிட்டான். அங்கீகாரத்தை பெற்ற அதே நேரத்தில் உலகத்தின் அங்கீகாரத்தை பெற்றுட்டான். ஆவிக்குரிய செல்வாக்கை இழந்து போனான். கடைசி என்ன நடந்துச்சு? 19ஆம் அதிகாரம் முடிவு நான் ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா நடக்குது. சோதோம் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே வந்துருச்சு. அவனுடைய வாழ்க்கை சீரழிந்து போகிறது. ஒருவேளை சோதம் இழந்து ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் பாராட்டி அவனை காப்பாற்றினாலும் அவன் குடும்பம், மனைவி உப்புத்தொன்னாகி போன, பிள்ளைகள் மோசமாக போனார்கள். அவனுடைய சந்ததி, அம்மோன் புத்திரின் சந்ததி, மோவாபின் சந்ததி, அதிலிருந்து வரதை பார்க்குறோம். பாருங்க, ஸ்லோ ப்ரோக்ரெஷன், ஒரு டவுன்வர்ட் ஒரு ட்ரெண்டை நம்ம அங்கே பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கால்நடை சீர்தூக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா. பாண்டர் தி பாத் ஆஃப் யுவர் ஃபீட். எங்கே பார்க்குறீங்க, எங்கே உட்காடுறீங்க, எங்கே போகிறீங்க, கவனமாக கொஞ்சம் டைவர்ஷன் இருந்தாலும் அது எங்கே போயிடும், அது எங்கேயோ போய் நம்ம அது விட்டுவிடும். ஆகவே கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, a wise person walks differently from the world. ஒரு ஞானமுள்ளவன் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டான். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ரோமர் 12:2 அங்கே நம்ம வாசிக்கிறோம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இதெல்லாம் இதை காண்பிக்கிறதா நம்ம கவனமாக நடக்கிறோம், கவனமாக நடக்கணும். The world's values are not believers' values. உலகத்தினுடைய மதிப்பீடுகள் கிறிஸ்தவருடைய மதிப்பீடுகள் கிடையாது. ஒவ்வொரு நேரமும் ஒரு கிறிஸ்தவன், a wise person lives differently from the world. கேள்வி கேட்பான், இது கர்த்தரை மகிமைப்படுத்துமா, இது கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா, இது கர்த்தர் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குமா, கர்த்தருக்குள்ளாக இது என்னை பலப்படுத்துமா என்கிற கேள்விகளை கேட்டு பார்க்கணும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா அப்படியே போயிடக்கூடாது. 3வது பாயிண்ட் போடுங்க. a wise person walks differently. பாருங்க, நம்ம வாழ்க்கையில் வித்தியாசமாக நம்ம ஒவ்வொரு காரியமும் சுயத்தின்படி போயிடக்கூடாது. இது கர்த்தரை கனம் பண்ணுமா? ஹல்லேலூயா. இது என் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு அது பிரயோஜனமாக இருக்குமா என்பதை நம்ம அறிந்து செயல்பட வேண்டும். பாருங்க, இதெல்லாம் கவனமாய் நடக்கிறதை குறிக்கிறது. கவனமாக, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கேர்ஃபுல்லி, சர்க்கம்ஸ்பெக்ட்லி, கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து விழிப்பாக இருக்கணும். ஞானம் உள்ளவர்கள் விழிப்பாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. போய் மாட்டிக்க மாட்டாங்க. நம்ம ஊரில் சொல்லுவோம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு. வருமுன் காப்பது நலம் சிறந்தது அப்படின்னு. நிறைய ப்ரிவென்ஷன் இருக்குது. ஆனால் போய் இது பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து தீர்வு காண முடியாது. பிரச்சனையில் மாட்டிக்கலாமல் இருக்கிறதுக்கு நம்ம கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கவனம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா. ஞானமாய் நடக்கிறவர்கள் கவனமாக நடப்பார்கள். ஒரு வேலை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பூனை மதிலில் நடக்கிறது மாதிரி பார்க்கணும். மதிலில் 2 பக்கம் விழது அப்படி மாத்திரம் இல்லை. அது கேட் ஆன் த வால் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கமாக அந்த பக்கமாக அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஆங்கில எக்ஸ்பிரஷன். ஆனால் நான் என்ன சொல்கிறதுன்னா, அந்த 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 மதில்லையும் அங்கே கண்ணாடியாக இருக்குது. அதிலும் காலை கிழிச்சிக்கவும் கூடாது, கீழே விழுந்துடவும் கூடாது. எப்படி நடப்பாங்க? உங்களை நடக்க விட்டா அப்படி நமக்கு காலை பெருசாக இருக்குது, அதுக்கு சின்னதாக இருக்கும். அப்போ நமக்கு பாருங்க, அப்போது எவ்வளவு தோலை தான் நடக்க வேண்டியது இருக்கும். அப்படிதானே? இந்த என்னது
அந்த விரலை வச்சுதான், கால் விரலை வச்சுதான் இப்படி நடக்கணும். அவ்வளவு கவனமாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஞானம் உள்ளவர்கள் கவனமாக நடப்பார்கள். ஹல்லேலூயா. Many Christians stumble not because they intend to fall, but because they fail to watch their steps. அநேக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு தவறி விழுவதற்கு காரணம் அவங்க விழணுங்கிறதுக்காக விழல, அவங்க தங்களுடைய நடையிலே கவனம் செலுத்தாதனாலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே விழுந்து போகிறார்கள். A wise person walks circumspectly. ஞானமுள்ளவன் கவனமாக நடப்பான். நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றிலும் ஆபத்துக்கள் இருக்கிறது என்பதை அறியணும். எல்லாத்தையும் டபக்குன்னு பிடிச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஃபோனில் அங்கே ஆபத்து இருக்குது, சில இடங்களுக்கு போகும்போது அங்கே ஆபத்து இருக்குது, சில காரியங்களை செய்யும் பொழுது ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத உணரணும். ஹல்லேலூயா. there are dangers everywhere. கன்னி வெடி எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது, டபக்குன்னு வெடிக்கும். அப்படி பூபி ட்ராப்ஸ் அப்படிம்பாங்க, எங்கே இருக்குன்னே தொட்டா டபக்குன்னு வெடிச்சிடும். அவன் பாருங்க, லேண்ட்மைன்ஸ்னா கன்னி வெடிகள், பூபி ட்ராப்ஸ், இப்படிலாம் நிறைய ட்ராப்ஸ் இருக்குது. அது நமக்கு தெரியாது எங்கே இருக்குன்னு. ஆண்டவரை சார்ந்து கவனமாக, ஆண்டவரே இன்னைக்கு நான் ஞானமாக எந்த இதுலேயும் சிக்காதபடி நடக்க எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஞானமாக கவனமாக நடக்க நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, இங்கே போட்டிருக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்துவார்கள். எல்லாம் சொல்லுங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்துவார்கள். A wise person redeems the time. நாட்கள் பொல்லாதவைகள் ஆதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஞானமற்றவர்களைப் போல இருக்காதுங்க, மதியற்றவர்களாக இராதீர்கள். மதியா இருக்கணும். சிலவருக்கு பேர் மதி, அப்படி மதிவாணன், மதி அப்படின்னா புத்தி உள்ளவன். என்ன இருக்கணும், மண்டையில் மதி இருக்கு. அப்போ ஞானம் இருக்குன்னா என்ன செய்யணும், காலத்தை ரிடீம் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது வாய்ப்பை அப்படியே பிடிச்சிக்கணுமா, விட்டுறக்கூடாதான். இந்த நேரங்கிறது பாருங்க, கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட்ஸ் ஆஃப் காட். ஆண்டவர் கொடுத்த பெரிய ஈவுகளில் ஒன்று நேரம். பணம் போனால் கூட சம்பாதிச்சிடலாம், ஆனால் நேரம் போனால் சம்பாதிக்க முடியாது. ஒன்ஸ் இட் இஸ் ஸ்பென்ட், நோ இட் கேன் நெவர் பி ரெக்கவர்ட். அது மறுபடியும் நம்ம என்ன பண்ண முடியாது, அதை பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு ஞானமுள்ளவன் நேரத்தின் மதிப்பை இவன் அறிந்திருப்பான். A wise man recognizes the value of time. இந்த நேரத்தின் மதிப்பு. ஆகவேதான் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே மோசே ஒரு ஜெபம் பண்ணாரு. 90ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லுங்க, நாட்களை எண்ணுகிற அறிவு எனக்கு எதுக்கு, ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி, ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி. Teach us to number our days so that we can gain a heart of wisdom. ஞான இருதயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி என்ன செய்யணுமா, நாட்களை என்கிற அறிவு எங்களுக்கு. நாட்களை எண்ணி கவனமாக, நாட்கள் ரொம்ப கம்மி தான். அல்லேலூயா. எத்தனை வருஷம் வாழ விரும்புறீங்க பிரதர் சிஸ்டர்? எத்தனை வருஷம்? பைபிள் சொல்லுது 70 வருஷம், பலத்தின் மிகுதினாலே 80 வருஷம். 70 வருஷம்னா 25,000 சில்லற நாட்கள் தான். உலகத்தில் எத்தனை நாள் இருக்க போகிறோம்? அவ்வளோதான் இருக்க போகிறோம். பாருங்கள், பைபிள் சொல்லுது யாக்கோபு 4:14 நம்முடைய வாழ்நாள் எப்படி இருக்கிறான், புகையை போல இருக்குதான். புகையை போல, இட்ஸ் லைக் அ வேப்பர். புகையை போல அப்படியே போது திடீர்னு காணாமல் போயிடுது. புகையை போல இருக்கிறது, புல்லை போல. மோசே சொல்றாரு, புல்லை போல இருக்கிறது, கதையை போல நாங்கள் அதை கழித்து போட்டோம் என்றெல்லாம் சொல்ல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நாட்கள் மிகவும் கம்மி. உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே சரிசமமாக இருக்கிறது என்னது, நேரம் மட்டும்தான். வேறு எதுவுமே கிடையாது. உங்கள் திறமை வித்தியாசம், அழகு வித்தியாசம், படிப்பு வித்தியாசம், வேறு என்ன, பணம் வித்தியாசம், அந்தஸ்து எல்லாம் வித்தியாசம்தான். ஆனால் நேரம் மட்டும், அந்த சிஸ்டர் நல்லா படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு 30 மணி நேரம் இருக்குது டெய்லி. அப்படியா? அவர் பிரைம் மினிஸ்டர், அவருக்கு 40 மணி நேரம் இருக்குங்க. அப்படியா? எல்லாருக்கும் 24 hours தான். அல்லேலூயா. எல்லாருக்கும் என்னதான், 24 மணி நேரம் தான். எவ்ரி டே இஸ் a gift from God. எவ்ரி hour is an opportunity. ஒவ்வொரு நேரமும் அது வாய்ப்பு நமக்கு. எவ்ரி moment is an investment. ஒவ்வொரு மணித்துளியும் அதை முதலீடாக நம்ம கருத வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் நேரத்தை வீணடிக்கிறார்கள்.
நேரத்தை வீணடிக்கிறவர்கள் ஞானமானவர்கள் இருக்க முடியாது. A wise man recognize the value of time. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு நாளைக்கு எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு? 86,400 செகண்ட் இருக்குது. இது எப்படி கணக்கு பண்ணி பாருங்களேன். உங்க அக்கௌண்ட்ல டெய்லி 86,400 ரூபா போடுறாங்க. எத்தனை ரூபா? 84,400 ரூபா போடுறாங்க. அதை நீங்க பயன்படுத்தலாட்டா அது நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும். நாளைக்கு பயன்படுத்த முடியாது. இன்னைக்குள்ள ராத்திரி 11:59 அதை நீங்க பயன்படுத்தி ஆகணும். ராத்திரி 12 மணி ஆயிடுச்சுன்னா அந்த 86,000 கேன்சல் ஆயிரும். ஒன்றும் இல்லாமல் போயிடும். அடுத்த 86,000 திரும்பி வரும். பாருங்க, நல்லா கவனிங்க. எதெல்லாம் நீங்க பயன்படுத்தலையோ அதோட போச்சு. அதோட போயிடுச்சு. நேரம் அப்படிதான். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் 86,400 செகண்டை நமக்கு டெபாசிட் பண்றாரு. என்ன பண்றாரு? வச்சிருக்காரு. இன்னைக்கு ராத்திரி நள்ளிரவு 12 மணிக்கு 86,400 செகண்ட் என்ன பண்ணிச்சிருக்காரு? அதை எவ்வளோ இது வரைக்கும் பயன்படுத்தியிருக்கோம், இனி பயன்படுத்த போகிறோம். நல்ல கவனிங்க. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிமிஷம் கூட நம்ம கூட்டவும் முடியாது, குறைக்கவும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அந்த காலத்தை ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும். த வேல்யூ ஆஃப் டைம். இதை குறித்து நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கிறேன். ஒரு 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 இது உண்டு. அது எப்படின்னா, ஒவ்வொரு காரியத்தை எப்படி இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறது. ஒரு வருஷத்தினுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னா யாரை கேட்கணும்னா, ஸ்கூலில் ஃபெயிலாக இருப்பான் பார்த்தீங்களா, அவன்கிட்ட கேட்கணும். ஒரு வருஷம் எப்பா, ஒரு வருஷம் போச்சே, மார்க்கு 34 மார்க் வாங்கினால ஒரு வருஷம். ஆஸ்க் அ ஸ்டூடெண்ட் டு ஃபெயில் த கிரேட். ஒரு வருஷத்தினுடைய அருமை அவன்கிட்ட கேட்கணும். ஒரு மாசத்தினுடைய அருமையை ஆட்டவே கேட்கணும். அப்படின்னா குறை பிரசவத்தில் பிள்ளை பார்க்குறாங்க பாருங்க, அவங்கள்ட்ட போய் ஐயோ ஒரு மாதம் குறையா போச்சே, ஒரு மாதத்தினுடைய அருமை அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு மணி நேரத்தினுடைய அருமை காதலர்கள் ஒருத்தர் சந்திக்க வெயிட் பண்ணுறாம பாருங்க, 1 மணி நேரங்கிறது அவன்கிட்ட போய் கேட்கணும் எவ்வளோ அந்த அருமை. ஒரு நிமிஷத்தினுடைய அருமை யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா? அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணுறான் பாருங்க. ட்ரெயினை நம்ம ஊரில் கரெக்டாக போ 6:10 வந்து 6:20 எடுத்துருவான். அப்போ இவன் அப்படி 6:21 போயிருப்பான். ட்ரெயின் போயிருக்கோம், நிற்காது. ஒரு நிமிஷத்தில் ட்ரெயினு போச்சு, எல்லாம் கேன்சல் ஆகும். திரும்ப பஸ் ஸ்டாண்டுக்கு திரும்பி வந்து பஸ்ஸை பிடிச்சி. ஒரு நிமிஷம் தான், 1 மினிட்ல அப்படி அருமை அது தெரியும். ஒரு செகண்டுடைய அருமை யாருக்கு தெரியும் சொல்லுங்க? ஒரு செகண்ட் அருமை. ஒரு செகண்டுடைய அருமை யாருக்கு தெரியும்னா, ஒரு செகண்டில் உயிர் தப்புவோம் பார்த்தீங்களா, ஆக்சிடென்ட்டு. மயிரில் ஒரு செகண்டு தான் தலை சீவிட்டு போயிருக்கோம், தப்பிச்சிட்டேன் அப்படின்னு. someone who avoided an accident. அவ்வளோதான், ஒரு செகண்டில் என்னது பெரிய விபத்தை தவிர்த்திருப்போம். அது மாத்திரம் இல்லை, ஒரு மில்லி செகண்டு. அந்த செகண்டில் இத்தனையோ பகுதியில் ஒரு அதுக்கு பாருங்க 0.1 செகண்டு. அது யாருக்கு தெரியுமா அந்த அருமை தெரியும்? இந்த ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கத்தை விட்டுட்டு வெள்ளி பதக்கம் வாங்கின ஒரு கொஞ்சம் தான். அவனும் 9 செகண்டு பாயிண்ட் இவ்வளோதான், இவனும் 9 செகண்டு தான். ஆனால் பாயிண்ட் இதில் அவன் தங்கப்பதக்கம் போயிருக்கும், இவனுக்கு வெள்ளி பதக்கம் கிடைச்சிருக்கும். பாருங்க, அப்போ எவ்வளோ செகண்டு கூட, மில்லி செகண்டு கூட மேட்டர்ஸ் தேர். அவன் பாருங்க, அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஐயோ இத்தனோண்டு. அவனும் கால் அதில் ரொம்ப கருப்பான். 2 பேரும் கோட்டை காலில் ஒரே நேரத்தை தாண்டுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் தான் இருக்கும். அவனுக்கு தங்கம், இவனுக்கு வெள்ளியா இருக்கும். பாருங்க, த ரியலைஸ் த வேல்யூ ஆஃப் டைம். நம்ம வாழ்க்கையிலும் கூட இந்த நேரத்தினுடைய முக்கியத்தை அறியணும். ஹல்லேலூயா. நம்ம அப்படியே பெருசாக நினைக்கிறது இல்லை. போது அடுத்த நாளைக்கு வருதே. ஒவ்வொரு மணி நேரமும் முக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை நாட்களை நம்ம வீணாக்கி இருக்கலாம். ஆனால் இனிமேல் ஞானமுள்ளவர்களாக காலத்தை பிரயோஜனப்படுத்த கர்த்தர் உதவி செய்வராக. ஹல்லேலூயா. தூங்கி கழித்த நாட்கள், ஹல்லேலூயா, வாய்ப்பை அள்ளத்தட்டின நாட்கள், ஆண்டவருக்காக செயல்படாத நாட்கள். அடுத்த பாயிண்ட் எல்லாம் சொல்ல போகிறேன் பாருங்க. we must understand the value of time. அடுத்ததாக, a wise person prioritize eternal things. இந்த காலத்தில் நித்தியத்திற்கான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். ஞானமுள்ளவன் என்ன செய்வான்? நித்தியத்திற்கான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பான். இந்த பூமிக்குரிய காரியங்களை யோசிக்க மாட்டான். பூமிக்குரிய காரியங்களை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்க மாட்டான். many people spend their lives pursuing பணம் என்றே அநேகர் இன்றைக்கு அதிலே நேரம் போயிருது. என்டர்டைன்மெண்ட், பொழுதுபோக்குகள், என்னமாக அங்கீகாரம், புகழ், இதை தேடியே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கூட தரேன் இருக்கிறார். ஹல்லேலூயா.
6:33 முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடினீங்கன்னா இதெல்லாம் என்ன செய்யுமா? கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு தர, நம்ம வாழ்க்கையில் எதை தேவையோ, என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ கர்த்தர் அதை நமக்கு தருவார். நன்மையும் கிருபையும் உங்களை நீங்க தொடரணும் போட்டிருக்கா, உங்களை தொடரணும் போட்டிருக்கா. குட்னஸ் அண்ட் மர்சி யூ வில் பர்சியூன்னு போட்டிருக்கா, தே வில் பர்சியூன்னு போட்டிருக்கா, ஃபாலோ ஆஃப்டர்னு போட்டிருக்கா. அவைகள் நம்மை தொடரும். இருப்போம், அதை நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ல, நீ நல்ல மெய்ப்பனாக கர்த்தரை வைத்து அவரை பின்பற்றி போ, இவைகள் தொடரும். நான் சொல்லியிருக்கேன் பல முறை. ஒருத்தன் போய் கேட்டாங்க, வாழ்க்கையை நோக்க என்னப்பா அப்படின்னு. அவன் நம்பரில் சொன்னான். ஞாபகம் இருக்கா நான் சொன்னது? உன் வாழ்க்கை என்னென்ன தம்பி படிச்சுட்டியே என்ன? அது சொன்னால் 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0 அப்படின்னா. ஏய், வாழ்க்கையை நோக்கன்னு கேட்டால் என்ன நம்பரை சொல்கிற நீ? என்ன வாய்ப்பாடாக சொல்ல சொன்னோடனே இல்லை, என் வாழ்க்கையை நோக்கம் என்னென்னா டெய்லி 9 டம்ளர் தண்ணி குடித்து ஆரோக்கியமாக இருக்கணும். 8 என்னப்பா, டெய்லி 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் தூங்கணும். அப்புறம் 7 என்னப்பா, உலகத்தில் 7 அதிசயம் இருக்குது பாருங்கள். வாழ்க்கையில் ஒரு தடவையாக 7 அதிசயத்தையும் பார்த்துட்டு வந்துடணும். 6 என்ன அப்படின்னா 6 டிஜிட் சேலரி, 6 எண்ணிக்கை உள்ள சம்பளம் வாங்கணுமா? அப்படின்னா 1 லட்சம் தான் ஆரம்பமே. 1 5 0 போட்டால் என்னது 1 சம்பளம் வாங்கணும். 5 என்னப்பா அப்படின்னா 5 நாள் தான் வேலை செய்யணும், சனி ஞாயிறு லீவ் இருக்கணும். 5 நாள் தான் வேலை செய்யணும். 4 என்ன, ஒரு 4 வீலர் காரு வாங்கணும். 3 என்ன, 3 பெட்ரூம் ஹவுஸு கட்டணும். 2 என்ன, 2 பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள் வரணும். 1 என்ன, ஒரு நல்ல குணசாலியான மனைவி வரணும். 0 என்ன, டென்ஷனே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. டென்ஷனே அப்படின்னு சொன்னோம் பாருங்கள். நீங்கள் நிறைய பேர் எப்படி தான் இருக்கா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவைதான். ஆனால் இவைகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை கொண்டு போவார் தேசங்களுக்கு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். டென்ஷனே இல்லாமல் நீங்கள் முயற்சி இருக்கிறனால வருமா? கர்த்தரை தேடி அவர் மேலே பாரத்தை வச்சா தான் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இங்கே யாராவது டென்ஷன் இல்லாமல் இருக்கிறீங்களா? நிறைய பேர் காலையிலே திட்டிட்டு தான் வந்திருக்கீங்க வீட்டில். கிளம்பு சீக்கிரம் அப்படின்னு பாருங்க. டென்ஷன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்க ஆண்டவரை நம்பி இருக்கணும். பாருங்க, இதெல்லாம் தாண்டணும்னு சொன்னால் we have to invest our time. எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஜெபத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை சமாதானத்தில் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை. குடும்பத்துக்கு நேரம் செலவழிக்கணும். குடும்பம் இன்னைக்கு குடும்பத்துக்கே நேரம் செலவழிக்கிறது இல்லை. ஒருத்தன் பையனை பார்த்து அவங்க அம்மா சொன்னாங்களா, ஏய் இவங்க தான் அவங்க அப்பாடா பார்த்துக்கடா அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன பண்ணுவாராம், அது ரொம்ப நாள் கழிச்சு காலையில் இவன் எந்திரிக்கிற மாதிரி வேலைக்கு போய் வரான். இவன் தூங்கின பிறகு தான் என்ன பண்ணுவாராம், வருவாராம். காலைல 6 மணிக்கு, பையன் 6:30 தான் எந்திரிப்பான். இவர் 6 மணிக்கு வேலைக்கு போயிடுவார். பையன் 9 மணிக்கு தூங்கிடுவான். இவர் 10 மணிக்கு தான் வருவார். பாருங்க, அம்மா சொல்கிறாங்க, எப்பா பிடிச்சி வச்சு வந்து அவங்க அப்பா பார்த்துக்க, இவர் போனாங்க விட்டாரு. இப்படி இருக்கக்கூடாது. குடும்பத்தோட நேரம் செலவழிக்கணும். ஹல்லேலூயா. ஃபேமிலி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். குடும்பம் காக்கப்பட வேண்டும். குடும்பத்தில் உன் பிள்ளைகளை கவனித்துப்பார். அவனுடைய நிலைமையை பார்க்கணும். எப்படி இருக்கிறாங்க, ஆவிக்குரிய ஜீவித்தில் எப்படி இருக்கிறாங்க, கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆரோக்கியமாக இருக்கிறாங்களா, அந்த காரியங்கள்லாம் பார்க்கணும். குடும்பம் கவனிக்கணும். இப்போ ஞானம் அப்படின்னா இதெல்லாம் தான் ஞானம். ஹல்லேலூயா. பாருங்க, குடும்பம், ஊழியம், கர்த்தருக்காக ஏதாவது ஊழியம் செய்யணும். என்ன ஊழியம் செய்கிறீங்க கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக, இந்த சபையிலே இல்லாவிட்டா தேவ ராஜ்யத்திற்காக என்ன ஊழியம் செய்கிறீங்க? ஞாயிற்றுக்கிழமை வாரேன் தோத்துறோம் அப்படின்னு அவன் தான் கோயிலுக்கு போகிறான். வெள்ளிக்கிழமை மசூதிக்கு போகிறாங்க. அதே போல் நீங்கள் ஒரு ஆளாக என்ன பண்ணிட்டு போகிறீங்க, வந்துட்டு போகிறீங்க. அவர்களை காட்டிலும் அதிகமாக செய்கிறது என்ன? ஆண்டவர் கேட்குறாரு. எங்கே கேட்குறாரு? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் கேட்குறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை நீங்கள் பாருங்கள். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீரானால், உங்களை வாழ்த்துகிறவர்களே நீங்கள் வாழ்த்து, நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. கிறிஸ்தவர்களாக நாம் ஆண்டவருக்காக விசேஷித்து இன்னைக்கு செய்கிறது என்ன? ஞாயிற்றுக்கிழமை தாண்டி என்ன ஊழியம் செய்கிறோம் ஆண்டவருக்காக? சுவிசேஷ பணி ஏதாவது செய்கிறோமா? ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோமா? இதெல்லாம் கவனித்து பார்க்குறோம். இன்வெஸ்டிங் இன் த கிங்டம், ஆண்டவருடைய எட்டர்னிட்டி. ஒரு தேவ மனிதன் D.L. மோடி என்கிறவர் எப்படியாக சொல்கிறாரு, அவர் கடினமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். he worked tirelessly. கடினமாக இருப்பாராம். அப்போ கேட்டாங்களா, ஏன் இவ்வளவு கடினமாக வேலை செய்கிறீங்களேன்னு? அவர் சொன்னார், I have only one life to live.
and I want to make it count for Christ. I have only one life to live and I want to make it count for Christ. வாழ்வதற்கு ஒரே ஒரு வாழ்க்கை மட்டுமே உள்ளது. அந்த வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக அர்த்தமுள்ளதாயும் பயனுள்ளதாயும் அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக அர்த்தமுள்ளதாயும் பயனுள்ளதாயும் அமைய வேண்டும். ஹல்லேலூயா. எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம ஜெப நேரம் எப்படி இருக்கிறது? வேதத்தை உட்கார்ந்து தியானித்து வாசித்து எத்தனை நாள் ஆகிறது? அதுக்காக நேரம் எடுக்கிறோம். அவசரமாக எல்லாம் அவசரமாக ஆவிக்குரிய காரியங்கள் சர்ச்சுக்கு போனாலும் அவசரமாக வர்றது பைபிள் வாசிக்கிறது அப்படி தான் அவசரமாக தோத்திரம் ஆண்டவரை என்ன அவசரம்? அப்புறம் ஆண்டவர் நாண்டு கொண்டு செத்துப்போ அப்படின்னு தான் போட்டிருப்பாரு. தெரியுமில்ல அந்த கதை உங்களுக்கு தெரியுமில்ல? ஒரு அவசரமாக பைபிளை திறந்து ஆண்டவரே பேசும் அப்படின்னானா அங்கே போட்டுருந்துச்சான் யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு போட்டுருந்துச்சான். இன்னாண்டவரை தோத்திரம் இன்னொரு பக்கம் அப்படி எல்லாம் கீழே கடைசியில் தான் இருக்கும். அங்கே நீயும் போய் அப்படியே செய். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீயும் போய் ஆண்டவரே தோத்திரம் ஆண்டவரே நல்ல வார்த்தையாக பேசும் அப்படின்னு அடுத்து பார்த்தோன்னா செய்கிறதை சீக்கிரமாய் செய் அப்படின்னு போட்டுருந்துச்சான். செய்கிறதை சீக்கிரமாக செய். இப்படி தான் சிலருக்கு ஆண்டவர் பேசுவார். நீ உட்காந்து வாசிக்கணும் பைபிள். அல்லேலூயா. உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கணும். லைஃப் இஸ் பிரீஃப், எட்டர்னிட்டி இஸ் லாங். வாழ்க்கை குறுகிறது, நித்தியம் நீளமானது. எட்டர்னிட்டி இஸ் லாங். அதுக்கு முடிவே கிடையாது. அந்த நித்தியத்திற்கு இந்த குறுகிய வாழ்நாளில் நம்ம என்ன செய்கிறோம்? எப்படி ஆயத்தமாகிறோம்? A wise person redeems the time. He recognizes the value of time. He prioritizes eternal things. நித்தியத்திற்கான ஒரு மனுஷனை குறித்து 12ஆம் அதிகாரத்தில் லூக்கால வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனை பார்த்து முட்டாளேங்கிறார், மதிகேடனே. அவங்கள பூமிக்குரியவைகளே சிந்தித்து கொண்டான். எப்படி இதை இடிச்சு கட்டலாம், எப்படி இதை பெருசாக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி வயிற்றுக்காக பிழைக்கலாம், இதே சிந்தித்து கொண்டிருந்தார். ஆண்டவர் கேட்குற, மதிகேடனே, இன்னைக்கு உன் உயிர் போச்சுன்னா இதெல்லாம் எங்கே போகும் அப்படின்னு கேட்குறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெபிப்பதற்கு நேரம் எடுங்கள், ஆராதிக்க நேரம் எடுங்கள், பரிசுத்தமாக வாழ்வதற்கு நேரம் எடுங்கள், வேதத்தை வாசிக்க நேரம் எடுங்கள், சுவிசேஷ பணியில் ஈடுபடுவதற்கு நேரம் எடுங்கள். ஆண்டவர் அதெல்லாம் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நித்தியம். we cannot waste our time without enduring the eternity. நித்தியத்தை பாதிக்காதபடிக்கு நம்முடைய நேரத்தை இங்கே வீணாக்காமல் இருக்க முடியாது. இங்கே நேரத்தை வீணாக்குறீங்கன்னா அங்கே நித்தியத்தில் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்ம வாழ்க்கையில் உங்களுடைய நேரம் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. முதல்ல சொன்ன கவனமாக நடக்கணும். ஆபத்து நம்ம சுற்றிலும் இருக்குது, வேலை ஸ்தலத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. சர்ச்சுக்குள்ளே ஆபத்து இருக்கும். சர்ச்சுக்குள்ளே என்ன பண்ணிருக்கோம்? ஆபத்து இருக்கும். பிசாசு எங்கேயாவது வந்து பிடிப்பான். அப்போது கவனமாக இருக்கணும். கேர்ஃபுல், வாக் சர்க்கம்ஸ்பெக்ட்லி, கேர்ஃபுல்லி, மிகவும் கவனமாக. எப்படி காலை கிழிச்சிக்காமல் நடக்கிறோம் அதே போல் கவனமாக நடக்கணும். ஏன்னா we must know there are spiritual dangers around us. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகவே கவனமாய் நடக்க வேண்டும். கவனமாக. இரண்டாவதாக காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். எப்படி காலத்தின் அருமை அறிந்து பிரயோஜனப்படுத்தணும், நித்தியத்திற்காக முதலீடு செய்து பிரயோஜனப்படுத்தணும். நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. ஹல்லேலூயா. எவ்வளவு நம்ம முதலீடு செய்யணுமோ நேரத்தை ஹல்லேலூயா அதை செய்யணும். ஹல்லேலூயா. நேரத்தை வீணடிக்கிறவர்கள் ஞானவான்களாக இருக்க முடியாது. ஆகவே கவனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வராக. கலாத்தியர் 6:10 சொல்லுது. கலாத்தியர் 6:10 நான் வாசிக்கிறோம். அங்கே நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக பாருங்க, சமயத்திற்கு தக்கதாக சமயம் கிடைக்கும் போதெல்லாம் காரியங்களை நன்மையாக செய்ய வேண்டும். ஏன்னா வாய்ப்புகள் தொடர்ந்து இருக்க போறதில்லை. இன்னைக்கு வாய்ப்பை விட்டுட்டா போயிடுச்சு. டிவைன் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆண்டவர் சில நேரத்தில் தெய்வீக அப்பாயின்மெண்ட்ஸ் ஆண்டவர் தருவார். சிலருக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் அந்த நபரை பார்க்க முடியாமல் போயிடும். சிலருக்கு உதவி செய்வதற்கு மொர்தெகாய் எஸ்தரை பார்த்து சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட காலத்திற்காக கர்த்தர் உன்னை இந்த நேரத்தை பயன்படுத்திடு. போகிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ராஜாவிட்ட கேட்குறாங்க, யூத மக்களையே காப்பாற்றிடுறாங்க. அல்லேலூயா. யூத மக்களையே காப்பாற்றுறாங்க.
எஸ்தர் redeemed the opportunity and saved a nation. காலத்தை பயன்படுத்தி ஒரு தேசத்தையே காப்பாற்றினார்கள். யோசேப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் காலத்தை பயன்படுத்தி நான் கர்த்தர் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைத்தார். ஏன் காலத்தை பயன்படுத்தணும்? அங்கே பவுல் அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. நாட்கள் பொல்லாதவைகள். ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகள். பாவம் பெருகி கொண்டிருக்கிறது, சத்தியம் புறக்கணிக்கப்படுகிறது, ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளாதலால், எபேசியர் 5:16, நாட்கள் பொல்லாதவைகளாதலால், because the days are evil. ஆண்டவரே இயேசு சொன்னாரு யோவான் 9:4, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. ஹல்லேலூயா. பகல் காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பியவருடைய கிரியை செய்ய வேண்டும். பாருங்க, இயேசு ஒரு நேரத்தை கூட வீணாக்கல. ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபம் பண்ணார், மக்களை சந்திக்கிற நேரத்தில் மக்களை சந்தித்தார், ஊழியம் செய்தார், நேரத்தை வீணாக்காதபடிக்கு செயல்பட்டார். ஆகவே நேரத்தை செலவழிப்பது மாத்திரமல்ல, வீணாக்காம அது முதலீடு செய்யணும். ஹல்லேலூயா. இந்த நேரம் கர்த்தருக்காக நம்ம பயன்படுத்த, முதலீடு செய்ய, நித்தியத்திற்காக நம்ம முதலீடு செய்து வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உடைய வாழ்க்கையின் எதிர்காலத்திற்காக திட்டமிடுங்கள், முயற்சி பண்ணுங்க, சோம்பேறிகளாயிராதபடிக்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவாராக. சரி, முதலாவதாக ஞானமுள்ளவன் கவனமாக நடப்பான், ஆபத்தை உணர்ந்து கவனமாக நடப்பான். இரண்டாவதாக ஞானமுள்ளவன் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வான். மூன்றாவதாக அங்கே 17ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஞானமுள்ளவன் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வான். போடுங்க வேகமா. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்வான். கர்த்தருடைய சித்தம் அதான் ரொம்ப முக்கியம். the highest expression of wisdom, ஞானத்தினுடைய உயர்ந்த வெளிப்பாடு என்னன்னு சொன்னா, தேவ சித்தத்தை அறிந்து அதை செய்தல். the highest expression of wisdom is knowing and doing God's will. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதை செய்வதுதான் ஞானத்தின் உச்சத்தின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. அதை செய்யாம நீங்க என்னதான் செஞ்சாலும் வாழ்க்கையை வீணடிச்சிட்டு அர்த்தம். ஒரு முட்டாள் என்ன செய்யறான்? fool lives according to his own will. மதீனன் தன்னுக்கு சொந்தமான விருப்பத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நீதிமொழிகள் 14:12 சொல்லுது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி, there is a way that seems right to a man, but its end is the way of death. அதன் முடிவோ மரண வழிகள் என்று போட்டிருக்குது. பாருங்க, முட்டாள் என்ன கேட்பான் அப்படின்னா, எனக்கு வாட் டு ஐ வாண்ட், எனக்கு என்ன தேவை இருக்குது, எது என்ன பிரியப்படுத்தும், எது எனக்கு லாபமாக இருக்கும், இதையே தான் யோசிச்சுட்டு இருப்பான். அவனுக்கு பிரியமானதை செஞ்சுட்டே இருப்பான். ஆனால் ஞானவான் என்ன செய்வானா? தேவனுக்கு சித்தம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், உன் சுய புத்தியின் மேலே சாயாமல், லீன் நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், உன் சுய புத்தியின் மேலே சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கை இருந்து அவன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். acknowledge him in all your ways. உன் வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். நல்ல கவனிங்க, வழிகளெல்லாம் கர்த்தரை நினைத்துக் கொள்ளணுமா? acknowledge God in all our ways. அப்போ ஞானமுள்ளவன் எப்படி கேட்பானா, கர்த்தர் என்ன விரும்புகிறாரு? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ராஜ்யத்தை எப்படி விரிவுபடுத்தலாம், கர்த்தருடைய எப்படி நாங்கள் மகிமையாக நான் வாழ முடியும், அப்படிதான் கேட்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளணும். பொதுவான சித்தம் இருக்கிறது. ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம், பரிசுத்தமாக வாழ்வது தேவனுடைய சித்தம், எல்லா சூழலும் கர்த்தரை துதிப்பது தேவனுடைய சித்தம். 1 தெசலோனிக்கர் 4:3, 1 தெசலோனிக்கர் 5:18, 1 தீமோத்தேயு 2:4, இப்படி நிறைய வசனங்கள் இருக்கிறது. நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது கர்த்தருடைய சித்தம். 1 பேதுருல வாசிக்கிறோம் 3-4 அதிகாரங்களில். பாருங்க, பொதுவான சித்தம் இருக்கிறது. ஆனால் தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன? அல்லேலூயா. பொதுவான காரியங்கள் இருக்கு, ஆனால் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவருக்கு பிரியமா எப்படி வாழ, என்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன? பாருங்க, உலகத்திலே அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? the greatest discovery is discovering the will of God. the greatest discovery is discovering the will of God. உலகத்திலே பெரிய கண்டுபிடிப்பு ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சது இல்லை, அல்ல நல்லது பல காரியங்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்ன, அதை கண்டுபிடிக்கிறது.
the greatest accomplishment, உலகத்திலே பெரிய சாதனை என்ன அப்படின்னா, இமயமலை உச்சிக்கு போறது இல்ல, எவரெஸ்ட் மலை உச்சி தொடுறது இல்ல. உலகத்திலே பெரிய சாதனை என்னன்னா, அந்த தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறது தான் பெரிய சாதனை. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்காக தேவன் வைத்த தேவ சித்தத்தை செய்து முடிக்கிறது. எல்லாரும் ஒரே மாதிரி செய்யணும்னு ஆண்டவர் விரும்பல. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறதை செய்து முடிச்சீங்கன்னா நீங்க பெரிய சாதனை பிடிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. ஸ்தேவான் செய்தது வித்தியாசம், பவுல் செய்தது வித்தியாசம். ஸ்தேவானுக்கு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருந்தார், அதை செய்து முடித்தார். இளம் வயதிலேயே ஸ்தேவான் மரித்து போனார். ஹல்லேலூயா. பவுல் சுமார் 60 வயதிலே மரித்து போனார். யோவான் 100 வயது வரைக்கும் இருந்து மரித்து போனார். யோவான் அப்போஸ்தலன். அவங்க வாழ்க்கையில ஒரு தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருந்தார், அதை அறிந்து அதிலே செயல்பட்டார்கள். அது அவங்க வாழ்க்கையில பெரிய சாதனை. ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் தான் இருந்து சாதிக்கணும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதை செய்யணும். The greatest discovery is discovering the will of God, and greatest accomplishment is fulfilling the will of God. தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதுதான் பெரிய ஹல்லேலூயா ஞானம், சாதனை என்று பார்க்கிறோம். இந்த அறையில் எத்தனையோ பேர் இங்க இருக்கலாம். யார் ஞானவான் அப்படின்னா படிச்சவங்க அல்ல, யாரெல்லாம் தேவ சித்தத்தை அறிந்து அதை செய்கிறாங்களோ அவங்க தான் ஞானிகள். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மத்தேயு 12 அதிகாரம் 50 வசனத்துல, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள், எனக்கு அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். God's will is discoverable. ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் சங்கீதம் 32:8 நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், உன்மேலும் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய பாதையை உனக்கு காட்டுவேன் சொல்றார். நீ நடக்க வேண்டிய பாதையை காட்டுவேன், உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய நோக்கத்தை நான் சொல்லுவேன். ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக தேவ சித்தத்தை நம்ம அறிஞ்சு கொள்கிறோம். God's will is revealed through his word. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது. 119 சங்கீதம் 105 வசனம். ஆகவே தேவனுடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு பேசுவார், கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். அப்போ நீங்க நிறைய பேர் ஆண்டவர் என்னோட வழி நடத்தணும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி நிரப்புற நிறைய பேர் பைபிள் வாசிக்கிறது இல்லை. Many people search for guidance while neglecting the scripture. வேதத்தை புறக்கணித்துட்டு ஆண்டவருடைய வழி நடத்துதல பெறவே முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆண்டவர் ஒருபோதும் தம்முடைய வார்த்தைக்கு புறம்பாக ஒன்றுமே செய்ய மாட்டார். God will never lead us or do anything contrary to his word. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அநேக காரியங்களை பொதுவாக சொல்லியிருக்கார். நான் சொன்ன மாதிரி பரிசுத்தமாக இருப்பது, கீழ்ப்படிவது தேவ சித்தம், சுவிசேஷ ஊழியம் செய்வது தேவ சித்தம். எல்லாருக்கும் கொடுத்த கட்டளை என்னது? போய் சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு. அதை நிறைவேற்றுறோமா பாருங்க. பொதுவான சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் பொழுது தனிப்பட்ட சித்தத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். நீங்க பொதுவான காரியத்தை செய்யாம தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? ஆண்டவர் செய்ய மாட்டாங்க. எல்லாரையும் நேசிப்பது ஆண்டவருடைய சித்தம். ஏன்னா ஒருவர் என்னவா இருங்க, அன்பா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இது ஆண்டவருடைய சித்தம். நீங்க மற்றவர்களை நேசிக்கணும். அதை செய்யாம நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவ சித்தம் என்னன்னு சொன்னா, பொதுவா நான் சொல்லியிருக்கிறத போல கீழ்ப்படிப்பா, உன் வாழ்க்கையில நான் என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலனுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு, ஆசியாவில் போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனா ஆவியானவர் தடை பண்ணினார். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒரு தரிசனத்தில் தோன்றி மக்கோதோனியான் மாசிடோனியன் கால் அங்க வருது. மக்கோதோனியா பட்டணத்துக்கு தேசத்துக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஒருத்தவன் சொல்றான். அதை கர்த்தருடைய சித்தமாக ஏற்றுக்கொண்டு அங்க போறாங்க. ஐரோப்பா கண்டத்தில் சுவிசேஷத்துக்கான வாசல் திறக்கப்படுது. ஹல்லேலூயா. லீதியாளுடைய இருதயத்தை திறந்தார். the first European convert. ஐரோப்பா கண்டத்தில் ரட்சிக்கப்பட்ட முதல் நபர் யாருன்னா லீதியாள். லீதியாளுடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். பிலிப்பு பட்டணத்தில் ஒரு சபை ஆரம்பிக்கப்படுகிறது. ஐரோப்பாவிலே சுவிசேஷம் பெருகுகிறது. ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் தேவ சித்தத்தை அறிந்தபடினாலே அங்கே பெரிய அற்புதங்கள் நடக்குது. அங்கே ஆண்டவர் ஐரோப்பா கண்டத்தில் சுவிசேஷம் போவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். சரித்திரம் அங்கே எழுதப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த தேவ சித்தம் செய்வதற்கு நமக்கு அர்ப்பணம் தேவை. ஹல்லேலூயா. சிலத்தில் நமக்கு தேவ சித்தம் கடினமாக இருக்கும். நமக்கு அர்ப்பணம், ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன்,
காட்ஸ் வில் ரெக்வயர்ஸ் சப்மிஷன். நம்ம அர்ப்பணிக்காம தேவ சித்தத்தை செய்ய முடியாது. இயேசு எப்படி அர்ப்பணிச்சாரு? எப்படி லூக்கா 22:42 என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. ஹல்லேலூயா. உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜெபம் எப்பவுமே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில வெளிப்படணும். ஹல்லேலூயா. என் குடும்பத்திலே, என் வீட்டிலே, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, படிப்பிலே தேவ சித்தம். ஹல்லேலூயா. கவர்ச்சியை நோக்கி போயிடக்கூடாது, உலகத்தின் காரியத்தில் போயிடக்கூடாது. தேவ சித்தம். உலகத்தில் பெரிய இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் இருக்க போறீங்க நமக்கு தெரியாது. ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றி நம்ம முடிக்கிறோமா, அதான் முக்கியம். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தை, the greatest accomplishment is fulfilling the will of God. ஆண்டவருடைய நோக்கத்தை அறியணும். நீங்க நிறைய பேர் ஹல்லேலூயா பணத்துக்கு பின்னாடி போயிடுறாங்க. இங்க நிறைய இது கிடைக்குது, அங்க செல்வாக்கு இருக்குது. ஆனால் தேவ சித்தம் அங்க இருக்குதா? தேவ சித்தம், டிஸ்கவரிங் த வில் ஆஃப் காட். பாருங்க, ஞானம் உள்ளவன் என்ன செய்வான்னா தேவனுடைய சித்த இன்னதென்று உணர்ந்து கொள்வான். ஹல்லேலூயா. அங்கதான் பார்க்கிறோம், பவுல் சொல்றாரு, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு? மதியற்றவர்களாயிராதபடிக்கு. அது வாசிங்க 17 வசனம். நீங்கள் மதியற்றவர்களாயிராதபடிக்கு, do not be foolish. நீங்கள் மதியற்றவர்களாயிராதிருங்கள். கர்த்தருடைய சித்தம் என்னவென்று, அப்போ கர்த்தருடைய சித்தம் செய்யாதவர்கள், சித்தத்தின்படி வாழாதவர்கள், சித்தத்தை அறிய பிரயாசப்படாதவர்கள் எல்லாரும் மதியற்றவர்கள். மதியற்றவர்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தத்துக்காக ஜெபிக்கிறவர்கள், கர்த்தருடைய சித்தத்துக்காக பிரயாசப்படுகிறவர்கள், கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள், அதற்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ 3 காரியத்தை இந்த 3 வசனத்தில் பவுல் சொல்றாரு. நீங்க பாருங்க, அந்த வசனத்தில் ஞானம், ஞானம், மதி அப்படிங்கிற வார்த்தை இந்த 3 வசனத்தில் எத்தனை முறை வருது பாருங்களேன். அங்கே என்ன சொல்றாரு பாருங்க, நீங்க ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல நடந்து, அப்புறம் மதியற்றவர்கள் போல இல்லாதபடிக்கு. பாருங்க இந்த வசனம்லாம், do not be foolish but be wise, be wise, be wise என்று அவர் அங்கே சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த 3 காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும். நம்முடைய நடையிலே கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களை நம்ம செய்யும் பொழுது we walk as a wise people in this world. நாம் தேவனுக்கு முன்பாக ஞானம் உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. ஞானம் உள்ளவர்களாக இருப்போம். தேவனுடைய பார்வையில் ஞானம் உள்ளவர்களாக இருப்போம். வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஞானம் உள்ளவர்களாக இருப்போம். ஆகவே இந்த 3 காரியங்களுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். நல்லா எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம்.